சிலது நான் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேரும். ஸோ அந்த ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு நான் நிறைய சொல்லியிருக்கேன். உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க. சோசியல் மீடியா ஹேண்டில். ஸோ இன்னைக்கு எங்கே எப்படி தொட்டாலும் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவை எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், எப்படி வரும், ஸோ நம்மளுக்கு அதில் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1 hour சோசியல் மீடியா பற்றி மட்டும் பேசியிருக்கேன், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியாது, இனி எதோட பழகி தான் வாழ்ந்தாகணும். பட் அந்த பழகி வாழ்ந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற்றின எண்ணெய் தான் நம்ம பிளாக் பெல்ட் அப்படி தான் இருக்கணும், எதோடையும் மிக்ஸ் ஆகாமல். இன்னைக்கு மெஜாரிட்டி வாட்டராக இருக்கலாம், நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாட்டராக இருக்கலாம். ஒரு கடல்லே நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் தண்ணி கலக்கக்கூடாது, ஆயில் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம பிளாக் பெல்ட்டு எங்கே, அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீ அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறத விட அதை ஏன் பண்ணக்கூடாது, அதை பண்ணால் உனக்கு இம்பேக்ட் என்ன ஆகும், அந்த உணர்வு இருக்கணும். அவ்வளோதான். நம்ம யாரு கூட எங்கே வேணாலும் நம்ம பழக்கவழக்கம் இன்னைக்கு வச்சுக்க முடியாது. 4 நல்ல பேர் இருப்பான், 4 கெட்டவன் இருப்பான், 4